வந்து நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன். ஆனால் நான் சொன்னது நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்பவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்கேன், கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னா, திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பாங்க, வாடா டீ சாப்பிட்டு வாடானா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன் மச்சான், இல்லை ஒரு ஷூட் வாடா ஏன்னா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தெரியா அப்படின்னா சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னானே எனக்கு புரியல, வாங்கடா ஆல்பம் சாங்குனா. அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன், சொல்கிறா என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பராக வேறு லெவல் செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேறு லெவல் பிரதர் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்த 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன் எப்படி இதை வச்சாரு எனக்கு தெரியல அப்படிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடு இருப்பா வேறு லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். வேணாம் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படி நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா அவர் இங்கே இருக்கேன்னு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருப்போம்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோடனே, டான்ஸா சரி யார் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவர் இந்த ஸ்பீடெல்லாம் போட்டு கீழெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன் மாஸ்டர், தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணன் ரொம்ப ரொம்ப முன்னாள் நேரத்துலாம் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன், எனக்கு மணி 11வது போகலாமா. சரி நிறைய ஒன்று நீயே வளர்த்தி இருப்பேன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்ல சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.